சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா 10% பீப்புளுக்கு மட்டும்தான் பர்சனல் ஃபினான்ஷியல் அட்வைசர் வச்சிருக்காங்க. 90% பீப்புள் ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்லை. எப்படி உங்களை நம்பி நாங்க டேட்டாஸ் கொடுக்கறது? நீங்க ஒரு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணலாம், ஒரு லாஜிஸ்டிக்ஸில் ஒர்க் பண்ணலாம், டீச்சிங்ல ஒரு ப்ரொஃபஷனல் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ்ல இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க அந்த செக்டர்ல எக்ஸ்பர்ட்டா இருக்க முடியும். பட் பழமொழியாக சொல்லுவாங்க, பிரேக் இல்லாத வண்டியும் கோல் இல்லாத லைஃபும் அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னா, ஸோ அவங்க ஒரு ப்ராப்பரான பிளான் இருக்காது. நான் எத்தனை வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், என்ன ஃபண்டை செலக்ட் பண்ணணும். இப்போ பிளைண்டாக என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் எஸ்சிபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிற ஒரு தாட்டில் என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ மார்க்கெட் ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, பேசிக்கா எல்லா காமன் மிடில் கிளாஸ் பீப்புளும் பெரிய ஸ்ட்ரகிள் என்ன ஃபேஸ் பண்றாங்கன்னா, ஏர்ன் பண்ற இன்கமை எப்படி ஸ்பெண்ட் பண்றது, எப்படி சேவ் பண்றது, எப்படி இன்வெஸ்ட் பண்றது, எதுல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளா இருக்கு. ஸோ இதை பத்தி டீட்டெயிலா பேச இன்னைக்கு நம்மளோட கேஎன்பி கேபிட்டல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் ஃபவுண்டர் அண்ட் சிஓ மிஸ்டர் கார்த்திக் ஜாயின் பண்றாரு. ஹாய் மிஸ்டர் கார்த்திக். ஹாய். ஹவ் ஆர் யூ? ஃபைன், சூப்பர். நீங்க? ஃபைன். எல்லா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸும் ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் ஒரு இண்டிவிஜுவலுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணத்துக்காக இண்டிவிஜுவலுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் தேவை? அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அவங்களே பிளான் பண்ண முடியாதா, இல்ல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அவங்க ட்ராக் பண்ணிக்க முடியாதா? சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா 10% பீப்புள் கிட்ட மட்டும்தான் பர்சனல் ஃபினான்ஷியல் அட்வைசர் வச்சிருக்காங்க. 90% பீப்புள் ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்லை. ஓகே, ஸோ இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரெண்ட் தான். எதனால பர்சனல் ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்லை அப்படின்னா, மேபி அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் இருந்திருக்கலாம், அதனுடைய பெனிஃபிட் தெரியாமல் இருந்திருக்கலாம். அந்த பர்பஸ்னால தான் ஃபினான்ஷியல் அட்வைசர் அதர் பீப்புள் இல்லாமல் இருந்திருக்கும் அப்படின்னு என்னுடைய தாட்டு. ஏன் இருக்கணும் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் ஒரு பர்சனல் ஃபினான்ஷியல் அட்வைசர் இருந்தால் நிறைய பெனிஃபிட் நமக்கு இருக்குது. இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்குறீங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க, அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பார்ப்பீங்க, அந்த ரேட்டிங் பார்ப்பீங்க, அந்த ரேட்டிங்கை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. பட் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும்போது நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, இல்லை ஒரு நெய்பர் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல அவங்க சொல்கிற ஒரு ப்ராடக்ட்டை நம்ம எடுப்போம். பட் அது நமக்கு சூட்டபிளாக இருக்குமா, அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் நமக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் மார்க். ஒரு எக்ஸாக்டாக உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா சிம்பிள்ங்க. நீங்கள் ஒரு ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர் இருப்பார். ஃபேமிலி டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா, ஃபேமிலியில் மெம்பர்ஸோட டோட்டல் ஹெல்த்தோட ஹிஸ்ட்ரி அவருக்கு தெரியும். அப்புறம் உங்களுக்கு இந்த மெடிசின்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும், உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் இந்த மெடிசன் எடுங்க, இல்லை இதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு டேட்டா அவருக்கு இருக்கும். அவரால் சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும். பட் இதுவே இல்லை அப்படின்னா, நம்ம நார்மலாக என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு டாக்டரையும் போகும்போது பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, அதை வச்சு தான் நமக்கு ஒரு கன்க்ளூஷன்ஸ் எடுக்க முடியும். இதுதான் பேசிக்காக உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா, ஒரு பர்சனல் ஃபினான்ஷியல் பிளானர் இருந்தால் ஒருத்தருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதனால கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் இருந்துச்சுன்னா உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கும் சரி, மீன்வைல் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, எக்ஸ்பென்ஸு இதெல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எனக்கு ஓரளவுக்கு ஃபினான்ஸ் பற்றி தெரியும். ஸோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நானே பார்த்துக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் தேவைன்ட்டு போகணும்? ஓகே, நல்ல கொஸ்டின் தான். இப்போ என்னுடைய வேலை என்ன அப்படின்னா, என்னுடைய ஃபுல் டைம் ஒர்க்கே ஃபினான்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணுறதும், ஃபினான்ஷியல் ஒரு பிளானிங் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறது தான். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணலாம், ஒரு லாஜிஸ்டிக்ஸில் ஒர்க் பண்ணலாம், டீச்சிங்கில் ஒரு ப்ரொஃபஷனல் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸில் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க அந்த செக்டரில் எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியும். பட் ஃபினான்ஸ் செக்டரில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் நிறைய நாலேஜ் லேர்ன் பண்ணுவாங்க, நிறைய அப்டேஷன் எடுத்துக்குவாங்க. பட் ஒரு ஃபினான்ஷியல் ஃபீல்டில் இருக்கவங்களுடைய நாலேஜ் இருக்கிற அளவு அவங்களுக்கு இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் தான். அப்போ இந்த மாதிரி டைமில் ஒரு பர்சனல் ஃபினான்ஷியல் அட்வைசர் இருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும், அவங்களுக்கு ஒரு பெட்டரான சொல்யூஷன்ஸை கொடுக்க முடியும், கரெக்டான டெசிஷன்ஸ் எடுக்க முடியும் அந்த இடத்துல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கே ஒரு போனஸ் வருது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஒரு பிளைண்டாக ஒரு ப்ராடக்ட்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுடைய கோலுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெட்டராக இருக்கும், எப்போ பண்ணினா கரெக்டாக இருக்கும், ஒரு அட்வைஸ் அப்போ உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கான சொல்யூஷன்ஸை கொடுக்க முடியும். அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கோல் பேஸ் பண்ணி தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்றீங்க. ஆனா நிறைய பேர் கோலே இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? பழமொழியா சொல்லுவாங்க, பிரேக் இல்லாத வண்டியும் கோல் இல்லாத லைஃபும் அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான்
நம்ம கோலே இல்லாம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம ஆரம்பிச்சாலும் அதனுடைய டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியுமானா கொஸ்டின் மார்க் தான். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சாலும் ஃபர்ஸ்ட் கோலுங்கிறத ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் ரிவர்ஸ்ல நம்மளுடைய பிளானை ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட் லாஸ்டா வந்து ஒரு மார்ச் ஏப்ரல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய எஸ்ஐபி வந்து என்ன பண்ணாங்க, பாஸ் பண்ணாங்க, கேன்சல் பண்ணாங்க. என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னா, ஸோ அவங்க ஒரு ப்ராப்பரான பிளான் இருக்காது. நான் எத்தனை வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், என்ன ஃபண்டை செலக்ட் பண்ணணும், என்ன பர்பஸ்க்காக நான் வந்து இந்த ஃபண்டை எடுத்திருக்கேன் அப்படிங்கிற ஐடியாவே இருக்காது. இப்போ பிளைண்டாக என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிற ஒரு தாட்டில் என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும்போது ஒரு ஃபியர்னஸில் மார்க்கெட்லேருந்து ஒன்று வித்ட்ரால் பண்ணுறாங்க, இல்லை பாஸ் பண்ணி கேன்சல் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். அப்போ ஒரு கோலே இல்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷன் தாங்க நமக்கு வரும். ஓகே, இப்போ நானே வந்து ஃபினான்ஸ் பத்தி எனக்கு தெரியும், ஓரளவுக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க. பட் அதுக்கு உங்களோட ஆன்சர் வந்து நீங்க ஒரு செக்டார்ல இருப்பீங்க, ஸோ ஃபினான்ஸ் பத்தி உங்களுக்கு டேக் கேர் பண்றதுக்கு டைம் இருக்காது, அதுக்காக தான் நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. எப்படி வந்து உங்களை நம்பி நாங்க டேட்டாஸ் கொடுக்கறது அப்படின்னு கேட்டா அதுக்கு உங்களோட பதில் என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் திங்ஸ் என்னன்னா, டேட்டா இல்லாம உங்களுக்கான சொல்யூஷன்ஸை கொடுக்க முடியாது. ரெண்டாவது, நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான லைசன்ஸ் வாங்கிட்டு தான் நம்ம இந்த சர்வீஸ் நம்ம பண்றோம். ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற சர்வீஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ இதுதான் நமக்கு மெயின். இந்த இடத்துல நம்ம வந்து ஜஸ்ட் லைக் இது நம்ம பண்ணல, ஒரு ப்ராப்பர் லைசன்ஸோட நம்ம என்ன பண்றோம்னா கிளைண்ட்டுக்கு சர்வீஸ் கொடுக்குறோம். ப்ளஸ் அவ்வளோ இந்த கம்பெனி ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, அவங்க கம்பெனியோட ரிவ்யூஸ் இதெல்லாமே பார்த்தாவே உங்களுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். இதை பேஸ் பண்ணி தான் இது ஃபுல்லி வந்து கம்பெனியோட ட்ரஸ்ட் அண்ட் லைசன்ஸ், இதுதான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் ஹேண்டில் பண்றதுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஹேண்டில் பண்றதுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும்? இண்டிவிஜுவல் பர்சன் ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி தான், அவருக்கான நாலேஜ், அவருக்கான இன்ஃபர்மேஷனை பொறுத்து எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். பட் ஒரு ஃபினான்ஷியல் ஃபீல்டில் இருக்கோம், ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நம்ம அந்த கிளைண்டோட டோட்டல் அவங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கும், அவருக்கு என்ன டைப் ஆஃப் பிளான்ஸ் கொடுக்கணும், எது கொடுக்கக்கூடாது, அவர் ரிஸ்க் என்ன எடுக்கிறாரு, அவரோட ரிஸ்க் எப்படி இருக்கும், இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அவருடைய ரிட்டர்ன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, என்ன கோலுக்காக ஒரு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு, இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம அவருக்கான ஒரு சொல்யூஷன்ஸை கொடுப்போம். அப்போ அவரால் வந்து ஒரு பெட்டரான ரிட்டர்ன் எடுக்க முடியும். அவர் ரிஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட்டாக வந்து ஒரு 3 மந்த்க்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு கஸ்டமர்ஸ் வந்தார். அவர் என்ன பண்ணியிருக்காரு, மார்க்கெட் பீக்கில் இருக்கும் போது அவருடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் எப்படியில் சேவ் பண்ண மணியை எல்லாத்தையுமே ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது. மேபி அவருக்கு அவேர்னஸ் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டார், தெரியாம தான் அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆக்சுவலி மார்க்கெட் பீக்ல இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறாங்க. கரெக்ட், பண்ணக்கூடாது. பட் அந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா அவருக்கு தெரியாமல் அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணிட்டார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும் இண்டிவிஜுவலாக பண்ணும்போது. ஈவன் இப்போ எனக்கு ஃபினான்ஸ் பத்தி தெரிஞ்சிருந்தாலும் எனக்கும் ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் தேவை அப்படின்றத நீங்க சொல்றீங்க, அப்படிதானே? கரெக்ட், கண்டிப்பா ஒரு பர்சனல் ஃபினான்ஷியல் அட்வைசர் இருந்தா அவங்களுடைய நெட்வொர்த்து, அவங்க கோலை ஸோ நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா ஃபினான்ஷியல் பிளானருக்கு மல்டிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் கொடுக்கறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு தேவையான சொல்யூஷன்ஸ் கொடுக்கறது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம், திடீர்னு ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கணும், ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா கூட என்ன மாதிரி ப்ராடக்ட் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவர் எந்த பிளான் எடுத்தால் நல்லா இருக்கும், எவ்வளோ அமௌண்ட் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும், பட்ஜெட் பிளான் பண்ணணும், அதுக்கு இது எல்லாமே வந்து ஒரு இண்டிவிஜுவலாக பண்ண முடியுமானா பண்ணலாம். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவு இண்டிவிஜுவல் பண்ண முடியுமானா கொஸ்டின் மார்க் தான். இப்போ என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு நான் வந்து பர்சனலா ஒரு லோன் எடுக்கிறேன், இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கும் நான் அந்த ஃபினான்ஷியல் பிளானர் கிட்ட நான் வந்து அட்வைஸ் கேட்கணுமா, எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றது? கண்டிப்பா வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட நீங்க ஒரு அட்வைஸ் கேட்கும் போது நீங்க எவ்வளவு அமௌண்ட் லோன் எடுக்கலாம், ஃபர்ஸ்ட் லோன் எடுக்கலாமா வேண்டாமா, அல்ல அது லோன் நீடா, உங்களால எவ்வளவு இஎம்ஐ கட்ட முடியும், அதனோட இன்ட்ரெஸ்ட் பார்ட், இது எல்லாமே டிஸ்கஷன் பண்றது பெட்டர். அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ இருக்கணுமா அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெட்டரான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் எதுக்காக நமக்கு தேவை, ஃபினான்ஸ் பத்தி தெரிஞ்சாலும் அவங்க ஃபினான்ஷியல் பிளானர் வச்சிருக்கணும் அப்படின்றது இன்னைக்கு கன்க்ளூஷனா நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் அந்த ஃபினான்ஷியல் பிளான் வச்சு எப்படி வந்து பட்ஜெட்டை பிளான் பண்றது, எப்படி இன்வெஸ்ட் பண்றது, எதுல இன்வெஸ்ட் பண்றது, ஒரு போர்ட்ஃபோலியோவை எப்படி அவங்க மேனேஜ் பண்றதுல இருந்து கமிங் ஆன் எபிசோட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். So stay tuned. Okay, thank you.